அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட அமைதியான வாழ்க்கையில இப்போ ஒரு சின்ன அசைவு வரப்போகுது. அந்த அசைவு பெருசா மாறுச்சுன்னா சிக்கல் தரக்கூடும். ஆனா அதையே சரியா கட்டுப்படுத்தினா அது அதிர்ஷ்டமா மாறும். அதே நேரத்துல உங்க ஜாதகத்துல உருவாக்குற ராஜயோகம் அந்த அசைவையே உயர்வாக மாற்றுற சக்தி கொண்டது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. பொதுவாக கடகராசி அப்படின்னா அது உணர்ச்சி நிறைந்த அன்பு, கருணை, மனசார நடக்கும் மனிதர்களை குறிக்கிற ராசி. இவங்க ரொம்ப மென்மையான மனசு கொண்டவர்கள். உள்ளம் எப்பொழுதும் கடலோட ஆழம் மாதிரி இருக்கும். வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய உணர்வுகளும் எண்ணங்களும் இருக்கும். குடும்பம், உறவுகள், நட்பு இதையெல்லாம் ரொம்ப மதிச்சு பாதுகாக்கிற குணம் இவர்களுக்கே இயல்பாக இருக்கும். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் முதல்ல உதவிகரம் நீட்டுறது இவங்க தான். இவங்களோட அன்பு சுயநலம் இல்லாதது. ஒருத்தரை நேசிச்சா முழு மனசோடவும் பாதுகாப்போடவும் நேசிப்பாங்க. அதனால தான் பலர் இவர்களை நம்பிக்கை உரியவர்களாக பார்க்குறாங்க. இவங்களோட மனசின் பெருமையை சொல்ல வார்த்தைகள் போதாது. உள்ளம் பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களோட உணர்ச்சிகளை உடனே புரிஞ்சுக்கிற திறன் இவர்களுக்குள் இருக்கும். யாராவது பேசாம இருந்தாலும் அவர்களோட மனநிலையை உணர்ந்து உதவிக்கு வருவாங்க. குடும்பத்தை பாதுகாப்பது, உறவுகளை இணைச்சு வைத்திருப்பது, இந்த மாதிரி உயர்ந்த உள்ளங்கள் இவர்களோட அடிப்படை. தாய்மை மாதிரி அன்பும் பாதுகாப்பும் இவர்களிடம் இருக்கும். அதனால தான் இவங்கள குடும்பத்தோட தூண் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இவங்களோட அன்பு காரணமா சுற்றி உள்ளவங்க இவங்களோட கூட இருக்கும்போது பாதுகாப்பா உணருவாங்க. வாழ்க்கையில எதை செய்தாலும் மனசார ஈடுபடுவாங்க. வேலை, தொழில், படிப்பு எதுவாக இருந்தாலும் மெதுவாக ஆரம்பிச்சா பின்னாடி பெரிய வளர்ச்சி அடைவாங்க. காரணம், ஒரு விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்கிற குணம் இவங்களுக்குரியது. பொறுமை, சிந்தனை, திட்டமிடல் இந்த 3 குணங்களால நிலையான முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும். மேலும் கடகராசிக்காரவங்க ரொம்ப படைப்பாற்றல் கொண்டவர்கள். கலை, எழுத்து, இசை, சமையல், அலங்காரம் இந்த துறைகளில் இவங்களோட தனித்திறமை வெளிப்படும். அதனால இவங்க எங்க இருந்தாலும் தங்களோட திறமையால மின்னுபவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களோட மனசுல உருவாகிற கற்பனை உலகம் ரொம்ப அழகானது. இந்த கற்பனையிலேயே பல நேரங்கள்ல இவங்க புதுமையான சாதனைகளை செய்ய தூண்டும். அதனால தான் பல கடகராசிக்காரவங்க சமூகத்துல தனி அடையாளம் உருவாக்குறவங்கள மின்றாங்க. இவங்களோட குணநலன்களை ஆழமா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க உணர்ச்சியும் அன்பும் கலந்த ஒரு பயணமும் புரியும். மனசு ரொம்ப மென்மையானது. ஒருத்தரை நம்பினா முழுசா நம்பிடுவாங்க. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு முறை உடைஞ்சா அதை மீண்டும் கட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உறவுகளை ரொம்ப கவனமா பாதுகாக்க முயற்சி செய்வாங்க. இவங்க வாழ்க்கையில அமைதியே விரும்புவாங்க. சண்டை, வாதம், பிரச்சனை இவையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. குடும்பத்துல அமைதி நிலைக்கணும்னு அப்படிதான் முக்கியமா நினைப்பாங்க. குடும்பம் இவர்களுக்கு பெருசா இருக்கும். தாய், தந்தை, சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் எல்லோரையும் மனசார பாதுகாக்க முயற்சி செய்வாங்க. வீட்டில் யாருக்காவது கஷ்டம் வந்தா அதை தங்களோடு கஷ்டம்னு எடுத்துக்கிட்டு உதவ வருவாங்க. பல குடும்பங்கள்ல இந்த பொறுப்பு இவர்கள் மேல் இருக்கும். அதனால தான் கடகராசிக்காரங்க இருக்கும் இடத்துல அன்பும் ஒற்றுமையும் அதிகமா இருக்கும். தொழில் மற்றும் பண விஷயங்கள்ல இவங்க ரொம்ப பொறுமையா நடந்து கொள்வாங்க. ஆரம்பத்துல மெதுவா முன்னேற்ற மாதிரி தோன்றினாலும் காலம் போக போக நிலையான வளர்ச்சி அடைவாங்க. திட்டமிடுற திறன் இவர்களுக்குள் இருக்கும். அதனால வணிகம், நிர்வாகம், கல்வி, மருத்துவம், உணவுத்துறை, கட்டிடம் மாதிரி பல துறைகளில் சாதிக்க முடியும். பணம் சம்பாதித்தாலும் அதை பாதுகாப்பதிலும் கவனமாக இருப்பாங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்துக்காக சேமிப்பது இவங்களோட பழக்கம்.
காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இவங்க ரொம்ப உண்மையானவர்கள். ஒருத்தரை காதலிச்சா முழுசா மனசோட நேசிப்பாங்க. அன்பு ரொம்ப ஆழமா இருக்கும். வாழ்க்கை துணையை மதிச்சு பாதுகாக்க முயற்சி செய்வாங்க. சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுற குணம் காரணமா சின்ன விஷயங்களையும் மனசுல வைத்து கவலைப்படுவாங்க. ஆனா அன்பும் உண்மையும் காரணமா திருமண வாழ்க்கை பொதுவா அமைதியா இருக்கும். வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் அவற்றை மெதுவா சமாளிச்சு முன்னேற சக்தி இவர்களுக்குள் இருக்கும். இவங்க உடனே வெளிப்படையாக சண்டை போட்டு போடாடுற மாதிரி இல்லை. ஆனா உள்ளுக்குள்ளே ரொம்ப பெரிய மன வலிமை இருக்கும். ஒரு தடையை சந்திச்சாலும் அதுல இருந்து அனுபவம் கற்றுக்கொண்டு மெதுவா முன்னேற குணம் இவர்களுக்கே உரியது. காலம் மாறும்போது இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட காலமும் வரும். அந்த நேரத்துல வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அடைந்து சமூகத்துல பெரிய மதிப்பும் கிடைக்கும். இப்ப பார்த்த சனி இவர்களோட ராசியிலிருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அதனால பெரிய பொறுப்புகள் வரும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. முன்னாடி பலர் திட்டி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, பெற்றோர்கள் நண்பர்கள் கூட மதிக்கலைன்னு மன உளைச்சலா இருக்கும். இப்போ மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நேரம் முன்னேற்றம் தரக்கூடிய காலம். இப்போ பார்த்தா சனி இவர்களோட ராசியிலிருந்து விலகி 9ஆம் இடத்திற்கு போயிருக்கு. அதனால பெரிய பொறுப்புகள் வரும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. முன்னாடி பல பேர் திட்டி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, பெற்றோர்கள் நண்பர்கள் கூட மதிக்கலைன்னு மன உளைச்சலா இருந்த காலகட்டம் இருந்திருக்கு. இப்போ நேரம் முன்னேற்றம் தரக்கூடிய காலம். பிள்ளைகள் விஷயத்துல நல்ல அனுகூலம் வரும். திருமண யோகங்கள் அதிகரிக்கும். நிறைய கடகராசிக்காரவங்க இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு நினைச்சாலும் வந்த மாற்றங்களை யோசிக்காமல் பயன்படுத்துறது நல்லது. முன்னேற்ற தரும் நேரம் இதுதான். ராகு கேது அமைப்பு காரணமா தினமும் கோளாறு பதிகம் கேட்பது நல்லது. உடல் நலத்துல குறிப்பா இரத்த அழுத்தம், ஹார்மோன் பிரச்சனைகள், ஹீமோகுளோபின் குறைபாடு மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா பார்த்துக்கிறணும். சர்வதோஷத்துல இருக்கிறவர்கள் அதிலும் கவனம் செலுத்தணும். தாய் தந்தையோட ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும். இப்போ இருக்கிற நிலையை விட 4 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட நீண்ட நாள் கஷ்டங்களை தீர்க்க முடியும். விவாகரத்து வரைக்கும் போயிருந்த சில உறவுகள் கூட மீண்டும் சேரக்கூடிய நிலை வரும். குடும்பத்துல அமைதியா பேசிட்டு ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க குடும்ப விஷயத்துல பிறர் தலையிடாமலும் நீங்கள் மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாமலும் இருந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். தொந்தரவுகள் குறையும். பிரிந்த குடும்பத்தினர் மீண்டும் சேர நல்ல காலம் இது. பொருளாதாரத்துல ஏற்றம் வரும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். கடகராசிக்காரவங்க காளஹஸ்தி போய் வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபட்டா நல்ல காரியங்கள் நன்றாக நடைபெறும். இந்த கிரக நிலை எல்லா ராசிகளுக்கும் மாற்றங்களை கொடுக்க போகுது. சிலருக்கு நல்பலன்கள், சிலருக்கு சவால்கள். ஆனா இந்த புத்தாண்டு கடகராசிகளுக்கு முன்னேற்றங்களை தரக்கூடிய காலம். பிள்ளைகளோட படிப்பு, தொழில், வேலை, வியாபாரம் எல்லாத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். திருமண யோகங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை மெதுவா நல்ல திசையில நகர ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல நேரம் இது. வாழ்க்கை துணைக்கு இருந்த கஷ்டங்கள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அவர்களின் வேலை, தொழில், வியாபாரம் எல்லாத்திலும் முன்னேற்றம் தெரியும். ஆடை ஆபரணம் சேர்க்கை போன்ற சந்தோஷமான விஷயங்களிலும் நடக்கும். மொத்தத்துல குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அப்படின்னு நினைச்சதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். சனி 9வது இடத்துல இருப்பதால இந்த காலம் யோகமான நேரமா இருக்கும். பல ஆண்டுகளா இருந்த மன கஷ்டங்கள் இப்போ மெதுவா நீங்கும். ஆனா வாகனத்தில் போறப்ப கவனமா இருக்கணும். விதிமுறைகளை பின்பற்றணும். உடல் நலத்துல குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும்.
இல்லையென்றால் தேவையில்லாத மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல யோக பலன்கள் அதிகமா இருக்கும். சுபவீரிய பாக்கியமும் கிடைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும் ராகு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தரும். வெளிநாடு தொடர்பான தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கூட கிடைக்கலாம். புதிய வாகனம் வாங்குற யோகம் இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷமும் வளர்ச்சியும் கூடும். 2வது இடத்துல கேது இருப்பதால வார்த்தைகளை கவனம் தேவை. கோவப்படுறது, கத்துறத தவிர்க்கணும். அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றமும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் வரும். பணவரவு நிலையானதாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல ஜெயம் கிடைக்கும். தொட்டது தொடங்கும் மாதிரி ஒரு நல்ல காலகட்டம் இது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மெதுவாக நிறைவேறும். குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிறது முக்கியம். குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு பண்ணினா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். உடல் நலத்துல லிவர், கிட்னி, இடது பக்கம் உள்ள உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. கோளார் பதிகம் கேட்பது அல்லது சொல்வது ராகு கேது தோஷத்தை பாதுகாப்பை தரும். பெற்றோர் பெரியோர்களோட ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தணும். வியாழக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவு அளிப்பது நல்ல பலன்களை தரும். குரு கிரகம் புனர்பூச நட்சத்திரத்திற்குள் வருவதால கடக ராசிகளோட அதிர்ஷ்டம் இன்னும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்துல தொழில் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா மாறும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க கடினமா உழைச்சதுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். முன்பே செய்த முதலீடுகளில் இருந்து இப்போ நல்ல லாபம் கிடைக்கும். குருவின் அருளால் வருமானம் கூடும். மன அமைதி கிடைக்கும். நீங்க செய்யற செயல்களை பலர் பாராட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. கடகராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் உணவு, உடை, வெள்ளி பொருட்கள் தானம் செய்தால் உணர்ச்சி நிலைத்தன்மையும் குடும்ப பிணைப்பும் இன்னும் வலுப்படும். மேலும் கடகராசிக்காரவங்க இந்த மாதத்துல வேலை மாற்றம் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். தொழில்ல சில சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிற திறன் இவர்களுக்குள் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிற வாய்ப்பும் அதிகமாயிருக்கும். ராசிநாதன் சந்திரன் உங்க ராசியிலேயே வலிமையா இருப்பதால் மன நிம்மதி கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் மெதுவா நிறைவேற ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலும் சில முன்னேற்றம் தெரியும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். ஆனா சில நேரங்களில் மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. காரணம், மற்றவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளலாம். அதை பற்றி அதிகமா கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் மெதுவா ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்திலும் ஏற்றம் வரும். தொழில், வேலை, வியாபாரம் எல்லாத்திலும் நன்மைகள் கிடைக்கும். பெற்றோர் பெரியவர்களோட ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கறணும். அவங்களோட மன வருத்தம் வராத மாதிரி நடந்து கொள்வதும் நல்லது. புதிய மனிதர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலதிகாரிகள் சில நேரங்கள்ல தேவையில்லாத அழுத்தம் தரலாம். ஆனா அந்த காலம் யோக பலன்கள், சந்தோஷம், அனுகூலம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நேரம். பணவரவில் சில தடைகள் தற்காலிகமாக இருக்கலாம். இந்த மாதத்துக்கு பிறகு அந்த நிலை மாறும். சில தொந்தரவுகள், சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனா அவை நீண்ட காலம் நீடிக்காது. சில விஷயங்கள்ல அவசரம் காட்டாம அமைதியா இருக்கணும். மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்கறதை தவிர்க்கணும். வாகன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டணும். தான தர்மங்கள் செய்வது நல்ல பலன் தரும். இந்த காலத்துல சந்தோஷம் சுமார் 60% இருக்கும். பொருளாதாரம் சுமார் 70% நன்றாக இருக்கும். சுவாமிமலை முருகன் பெருமான் வழிபாடு செய்தா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் செல்வதால வாழ்க்கையில சாதகமான மாற்றங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடியும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
சமூகத்தில் அந்தஸ்து உயரும், குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி கூடும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்குற வாய்ப்புகளும் வரும். கடகராசிக்காரங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறோம்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வெளியில அமைதியா மென்மையா பேசுற மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சிந்தனை, கனவு, ஆசை, கவலை எல்லாம் நிரம்பி இருக்கும். பல நேரங்கள்ல இவங்க தங்களோட உண்மையான உணர்ச்சிகளை எல்லாரிடமும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே தான் மனசை திறந்து பேசுவாங்க. அதனால தான் பலருக்கு இவங்களை முழுசா புரிஞ்சுக்காம முடியாம போயிரும். ஆனா உண்மையில பார்த்தா கடகராசிக்காரங்க ரொம்ப ஆழமான மனசு கொண்டவர்கள். ஒருத்தரை நம்பினா அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாத்துவாங்க. அந்த நம்பிக்கை ஒரு முறை உடைஞ்சா சண்டை போடாம அமைதியா விலகிடுவாங்க. வாழ்க்கையில சில சோதனைகளும் ஆபத்துகளும் வர வாய்ப்பு இருக்கு. காரணம் இவங்களோட மென்மையான மனசு. சிலர் இந்த நல்ல மனசை பயன்படுத்திக்கலாம். ஆனால் யாரையும் எளிதா நம்பாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள், தொழில், பண விஷயம் எல்லாத்திலும் சிந்திச்சு முடிவெடுத்தா பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பா பண விஷயங்களில் மற்றவங்களை முழுசா நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கணும். தங்களோட சிந்தனைக்கும் அனுபவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கையில வரும் ஆபத்துகளை எளிதா கடந்து போகலாம். பண அதிர்ஷ்டத்தை பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில சில முக்கியமான நேரங்கள்ல நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆரம்ப வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கலாம். ஆனா நடுத்தர வயதுக்கு பிறகு நல்ல நிலைமை உருவாகும். வீடு வாங்குறது, நிலம் சேர்க்கிறது, சேமிப்பு அதிகரிக்கிறது மாதிரி விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படுற குணம் இவர்களுக்கு இருக்கு. அதனால தான் மெதுவா பணத்தை சேமிச்சு நிலையான வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இவர்களை தொடர்ந்து ஒழிக்க வைக்கும். வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் பல நேரங்களில அமைதியா நடக்கும். நீண்ட காலம் ஒரே இடத்துல முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுத்து வாழ்க்கை மாறிடும். அது தொழில் முன்னேற்றமா இருக்கலாம், குடும்ப சந்தோஷமா இருக்கலாம், இல்ல சமூக மரியாதை அதிகரிப்பா இருக்கலாம். இவங்க எப்போதும் பிறருக்கு உதவ முன் வருவாங்க. அந்த நல்ல மனசுக்கான பலனால தான் இவங்களோட வாழ்க்கையில நல்ல நேரங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கடகராசிக்காரவங்க அன்பு நிறைந்த குடும்பத்தை மதிக்கும் மனிதர்கள். மனசு கடலின் ஆழம் மாதிரி இருக்கும். இவர்களை உண்மையை புரிஞ்சு மதிக்கும் மனிதர்கள் அருகில் இருந்தா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாகவும் அமைதியாகவும் மாறிவிடும். அதாவது கடகராசிக்காரங்களோட மறைமுக திறமையை பற்றி பேசும்போது பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய உண்மை இருக்கு. அது என்னன்னா, இவங்க உள்ளுக்குள்ளே பெரிய படைப்பாற்றலும் அறிவையும் வைத்திருப்பவர்கள். வெளியில் சாதாரணமாக வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மனசுக்குள்ளே தொடர்ந்து புதிய யோசனைகளும் கற்பனைகளும் உருவாக்கி கொண்டே இருக்கும். கலை, இசை, எழுத்து, வடிவமைப்பு, சமையல், கற்பித்தல் இப்படி பல துறைகள்ல இவங்களோட தனித்திறமை வெளிப்படும். சில கடகராசிக்காரவங்க ரொம்ப சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களோட மனநிலை சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு சரியான வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ற திறன் இவர்களுக்கு இருக்கு. அதனால தான் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் எல்லோரும் முக்கியமான நேரங்கள்ல இவங்களோட ஆலோசனை கேட்பதற்கு இயல்பாக நடக்கும். அதிர்ஷ்டமான வயதை பார்த்தா ஆரம்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் வயசு அதிகரிக்க அதிகரிக்க அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் கூடும். குறிப்பா 30 வயதிற்கு மேல் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தொழில் வளர்ச்சி, பணவரவு, குடும்ப அமைதி மாதிரி நல்ல விஷயங்கள் உருவாகும். 35 முதல் 45 வயதுக்குள்ள பல கடக ராசிக்காரவங்க நிலையான நிலையை அடைந்து சொத்து, சேமிப்பு, மரியாதை எல்லாம் பெறுவாங்க. இந்த காலம் இவர்களோட வாழ்க்கையில முக்கியமான முன்னேற்றமா கருதப்படும். எதிரிகள் பற்றி பார்த்தா நேரடியான எதிரிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க சண்டை போடுறது இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா சில நேரங்கள்ல இவங்களோட அமைதியும்
நல்ல மனசும் சிலராக தவறாக பயன்படுத்தப்படலாம். பொறாமை கொண்டவர்கள் மறைமுக எதிரிகளாக மாற வாய்ப்புண்டு. அதனால எல்லாரிடமும் ரகசியங்களை பகிராம நம்பிக்கவர்களுடைய மட்டும் தேர்வு பண்ணி உறவை வளர்த்துக்கிட்டா நல்லது. கடகராசிக்காரவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் பல நேரங்களில் திடீர்னு வரும். நீண்ட நாள் முயற்சி செய்திருந்த விஷயம் ஒரு நாள் திடீர்னு வெற்றி அடையும். அந்த வெற்றி வாழ்க்கையை மாற்றிடலாம். ஒரு தொழில் உயர்வாக இருக்கலாம், குடும்ப வாய்ப்புகளாக இருக்கலாம், குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம், அல்லது சமூக மரியாதை அதிகரிப்பாக இருக்கலாம். இவங்க எப்பொழுதும் பிறருக்கு உதவுகிற மனசு கொண்டவர்கள். அந்த நல்ல செயல்களின் பலனாக வாழ்க்கையில நல்ல நேரம் திரும்பி வரும். முடிவாக சொன்னா கடகராசிக்காரவங்க ஆழமான மனசும் அளவற்ற அன்பும் கொண்ட மனிதர்கள். இவங்க பொதுவாக அமைதியா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வாழ்க்கையில முக்கியமான தருணம் வந்தா மிகப்பெரிய வலிமையோட எழுந்து நிற்கும் சக்தி இவர்களுக்குள் இருக்கும். அதனால வாழ்க்கை மெதுவா முன்னேற மாதிரி தோன்றினாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ரொம்ப உறுதியானதும் சந்தோஷமானதுமான பாதையில் போக ஆரம்பிக்கும். உங்க பல வீணங்களை பற்றி பேசணும்னா அதிகமான உணர்ச்சி தான் சில நேரங்கள்ல சிக்கலுக்கு ஆகும். ரொம்ப அன்பும் கருணையும் கொண்டவர்கள் என்பதால யாரையும் தவறா பேசினாலோ சின்ன விஷயனாலும் மனசுக்குள்ளே ஆழமா வச்சிருவாங்க. சில நேரங்கள்ல பல விஷயங்களை மறக்காம நினைச்சுக்கிட்டே கவலைப்படுவாங்க. அதனால் தேவையில்லாத மன அழுத்தம் வரும். மேலும் சில சமயங்களில் யாரையும் சீக்கிரம் நம்பிடும் குணம் இருக்கும். அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தலாம். அதனால நல்ல மனசோட கூட கொஞ்சம் கவனமும் சேர்த்துக்கிட்டா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை எளிதாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்டமான நாட்களை பற்றி பார்த்தால் திங்கட்கிழமை இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாளில் ஆரம்பிக்கிற விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். வெள்ளிக்கிழமையும் இவர்களுக்கு சாதகமான நாள். நிறங்கள்ல வெண்மை, வெள்ளி, வெள்ளை மாதிரி மென்மையான நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருமண பொருத்தம் பற்றி பார்த்தா இவங்க ரொம்ப அன்பும் உணர்ச்சியும் கொண்டவர்கள். அதனால இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அமைதியான குணமும் குடும்பத்தை மதிக்கிற குணமும் உள்ள ராசிக்காரங்களோட நல்ல பொருத்தம் கிடைக்கும். அன்பும் புரிதலும் இருக்கும் உறவுகள்ல இவங்க ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வாங்க. வாழ்க்கை துணையை ரொம்ப மதிச்சு காப்பாத்துவாங்க. குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு தான் முக்கியமா நினைப்பாங்க. எதிர்காலத்தை பார்த்தா ஆரம்பத்துல சவால்கள் இருந்தாலும் காலப்போக்கில் நல்ல நிலைமை உருவாகும். மெதுவா முன்னேற குணம் இருந்தாலும் அந்த முன்னேற்றம் ரொம்ப உறுதியானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை, சொத்து சேர்க்கை, தொழில் வளர்ச்சி எல்லாத்திலும் நல்ல நிலையை அடைவாங்க. பிறருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனசு இருப்பதால தான் வாழ்க்கையில நல்ல மனிதர்களிடமும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கும். அதனால இவர்களோட பயணம் இறுதியில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேரும். அந்த ஆதரவு இவர்களை வாழ்க்கையில இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். மொத்தத்துல பார்த்தா கடகராசிக்காரங்க அன்பு, பரிவு, குடும்ப பாசம், பொறுப்பு இந்த எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மனிதர்கள். இவர்களுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் நம்பிக்கையும் கிடைக்கும். வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் அதை மன வலிமையாலும் பொறுமையாலும் கடந்து முன்னேற சக்தி இவர்களுக்கே இயல்பாக இருக்கும். இவர்களோட ரகசியமான அதிர்ஷ்ட யோகங்களை பற்றி பேசும்போது சில நேரங்களில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா இருக்கும், சோதனைகளும் இருக்கும். ஆனா அந்த சோதனைகள் இவர்களை உடைக்காது, மாறாக இன்னும் வலிமையாக மாற்றும். சரியான நேரம் வந்தா அவர்களுக்கு பல வருடங்களாக செய்த முயற்சிகள் எல்லாம் ஒரே நேரத்துல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்துக்காக நீண்ட நாள் காத்திருந்தாலும் திடீர்னு அந்த விஷயம் வெற்றி கொடுக்கும். அந்த நேரத்துல வாழ்க்கை முழுசா மாறிடும். தொழில் வளர்ச்சி, பணவரவு, சமூக மரியாதை எல்லாமே ஒரே நேரத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கையில வரும் ஆபத்துகளையும் கவனிக்கணும். ஏன்னா இவர்களோட நல்ல மனசு காரணமா
சிலரை அதிகமாக நம்பிடுவாங்க. அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தலாம். நண்பர்கள், உறவினர்கள் என்ற பெயரில் சிலர் இவர்களோட பணத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்த முயற்சி செய்யலாம். அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சிந்திச்சு எடுக்கணும். குறிப்பாக பணம், தொழில், கூட்டு தொழில் மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கிரக பலன்களை பார்த்தால் சந்திரன் இந்த ராசியோட அதிபதி. அதனால் சந்திரனின் சக்தி இவர்களோட மனநிலைக்கும் வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய தாக்கம் கொடுக்கும். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். எடுத்த முடிவுகளும் சரியான பாதையில் போகும். இந்த கிரகத்தின் ஆதரவு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழி செய்யும். பணக்கார யோகம் பற்றி பேசும்போது கடகராசிக்காரவங்க திட்டமிட்டு செயல்படுவார்கள். பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டாங்க. இதே மாதிரி உங்கள் ராசியில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போது தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.